கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போறோம். Thank you Jesus. தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் சத்தம் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினை, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. இந்த சத்தத்தை நாங்க கேட்கணும்பா. உங்க திருச்சபைக்கு பேசணும்பா. ஆமேன் ஆமேன் ஆமேன். வேதத்தை திறந்துக்கலாமா? வேதத்தை திறந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வேதத்தை கையில் எடுங்க. எல்லார் கையிலும் வேதம் இருக்குதா? எல்லார் கையிலும் பைபிள் இருக்குதா? எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்கட்டும், சரிங்களா? ஒருவேளை டிவில இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கையில பைபிள் இருக்கட்டும். ஐ மீன், ஒருவேளை பைபிள் இல்லைன்னா சொல்லுங்க, பைபிள் கூட திருச்சபையில வாங்கி அது வீட்டுல போய் வச்சுட்டு வரப்பு எடுத்துடுவாங்க. திருச்சபையில எல்லாம் வைக்க கூடாது. ஓகேவா? சரி, கர்த்தருடைய வார்த்தை கடந்து போலாம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போற தலைப்பு என்னன்னா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். நிறைய முறை கேட்டிருக்கிறோம், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான முறையில கர்த்தர் நம்மோட பேசட்டும். கீழ்ப்படிதல்னா என்ன? கீழ்ப்படிதலை 3 பிரிச்சு பார்க்க போறோம், சரிங்களா? முதல் தலைப்பு, சரிங்களா? முதல் தலைப்பு 3 தலைப்பு பார்க்க போறோம் கீழ்ப்படிதல்ல. முதல் தலைப்பு என்ன அப்படின்னா ட்ரூ ஒபீடியன்ஸ், உண்மையான கீழ்ப்படிதல். அதற்கு ஆதாரமா ஒரு வசனத்தை எடுக்கலாம். உபாகமம் 28 முதல் வசனத்தை, உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் எனக்கும் உங்களுக்கும் வேணும்? புரியுதா? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் எனக்கும் உங்களுக்கும் வேணும்? ஏன்னா கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருக்கு பிரியம் உள்ளது, தெரியுமா? நாம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாரும். ஆனா பிரியமானது என்னன்னு சோதிக்க மாட்டோம். பவுல் எழுதியிருக்கிறாருல்ல எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல என்ன எழுதியிருக்கிறாரு? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க எத்தனை பேர் சோதிச்சு பாக்குறோம்? சரி, கர்த்தருக்கு பிரியமானது என்ன? கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு பிரியம் உள்ளது. ஒரு ஆச்சரியமான சம்பவம் எனக்கு மைண்ட்ல ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போறேன். ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியர் இறந்து போயிட்டாருங்க. அவர் ஆரம்ப காலத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் ஒரு செயின் ஸ்மோக்கராம். என்ன ஸ்மோக்கரு அப்படின்னு என்னங்க? செயின் ஸ்மோக்கர்னா ஒரு நாளைக்கு 100 சிகரெட் குடிப்பாராம். எத்தனை சிகரெட்டு சொல்லலைங்க? ஒரு நாளைக்கு 100 சிகரெட்டா அவர் குடிப்பாரு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பழக்கமெல்லாம் டோட்டலா விட்டுட்டாரு. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, ஊழியம் செஞ்சாரு.
ஒரு நல்ல ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ரட்சிக்கப்பட்ட உடனே சபைக்கு வந்த உடனே எல்லா சொந்தக்காரங்களும் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நாளாக 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 வசனம் போய் சொல்லுமா, நீ உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்கள்லாம் சமாதானமாகும்படி செய்வார்னு எல்லா உறவினர்களும் வந்து சேர்ந்தாங்க. அதுல ஒரு உறவினர் கோயம்புத்தூர்ல இருந்தாரா, ஒரு பெரிய பிசினஸ் மேனு, ஒரு வயசானவரு. அந்த ஊழியருக்கு தாத்தா முறை, என்ன முறை? தாத்தா முறை. அவர் இவருடைய வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல ஒரு கார் இருக்கும்னா அந்த கார் அவர்கிட்ட இருந்துச்சான், அந்த தாத்தாட்ட. அவர் அந்த கார்ல வந்தாராம், ரதம் மாதிரி ஒரு கார். நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவர் வயசாயே இறந்து போயிட்டாரு. அப்ப பாத்துக்குங்க. அப்ப அந்த ஊழியர் வந்திருக்கிறாரு. ஊழியரோட வீட்டுக்கு தடபுடலான விருந்து சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சோபால உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த வயசான தாத்தா என்ன பண்ணாராம், பாக்கெட்ல இருந்து பாக்கெட்ல கைய விட்டாராம். கைய விட்டோன்னே இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, நமக்கு காணிக்கை எதுவும் கொடுக்கப்படாருன்னு நினைச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிகரெட் எடுத்திருக்கிறாரு. சிகரெட் எடுத்து வாயில வச்சு பத்த வைக்கிற நேரத்துல அவர் சொன்னாராம், தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்க பேர வீடு இல்ல தாத்தா, இது இயேசுவோட வீடு. நீங்க ஒருவேளை சிகரெட் குடிக்கணும்னா இங்க குடிக்காதீங்க தாத்தா, ரோட்ல போய் குடிச்சிட்டு இங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த வார்த்தையை கேட்டா, ஏங்க பிறந்ததுல இருந்து பணக்காரங்க எப்படி இருக்கும் சொல்லுன்னு இருக்கும்ல, முகமெல்லாம் சிவந்துருச்சு, கண்ணெல்லாம் சிவந்துருச்சு. ஒருவேளை எந்திரிச்சு ஒருவேளை வெளியில போய் சிகரெட் குடிக்க போயிருக்கிறாருன்னு அந்த ஊழியருடைய அம்மா மனைவி எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இல்ல, கார் எடுத்து புழுதி பிறகு கிளம்பிட்டாராம். உடனே அந்த ஊழியரோட அம்மா சொன்னாங்களாம், ஏண்டா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாரா, அவரை வருத்தப்படுத்தி அனுப்பிட்டியடா அப்படின்னாராம். உடனே இந்த ஊழியர் சொன்னாராம், வந்தவர் வருத்தப்பட்டு போனாரு, கூட இருக்கிறவர் மகிமைப்பட்டாரு. வந்தவர் வருத்தப்பட்டு போயிட்டாருங்க, ஆனா கூட இருக்கிறவரு மகிமைப்பட்டாரு. ஏங்க வரவன் போறவனுக்கு எல்லாம் என் வீடு இல்ல, கூட இருக்கிறவர் மகிமைப்படணும். நம்ம வீடு இயேசுவோட வீடு. அல்லேலூயா. ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுங்க, என் வாழ்க்கை மூலியமா இயேசு மகிமைப்படணும். யார் இயேசுவுக்காக யாரை வேணாலும் இழப்பேங்க, ஆனா இயேசுவை மாத்திரம் இழந்துட மாட்டேன், இயேசுவை மாத்திரம் துக்கப்படுத்திட மாட்டேன். பவுல் அப்படிதான் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எதுவானாலும் அந்த அன்பை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு இந்த மகத்துவம் தெரியுது இல்ல. இயேசுவை காயப்படுத்துறீங்களா, துக்கப்படுத்துறீங்களா? தூரத்து சொந்தத்தை கனப்படுத்துறதுக்காக இயேசுவை துக்கப்படுத்துறீங்களா? வேணாங்க, வேணாம். இயேசுவை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்துறீங்க, அவருக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போலாம். அந்த உண்மையான கீழ்ப்படிகள் சபைக்கு வேணும், எனக்கு வேணும். அந்த உண்மையான கீழ்ப்படிகள் தெரியுமா? அவர் கடைசி வார்த்தையை மாத்திரம் வாசிங்களா, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவிப்படுத்தினால் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். என்ன கிரேட் ப்ராமிஸ் பாத்தீங்களா? யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம அதுல ஒரு லைனை கட் பண்ணி பட்டிட்டிங்கரிங் பண்ணி அதை பாடி உற்சாகமா பாடி ஆடி தூச்சிட்டு இருப்போம். ஆனா யாருக்கு தெரியுமா ஆசீர்வாதமா? இந்த கிரேட் ப்ராமிஸ் யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவனு, உண்மையா கீழ்படுகிறவனுக்காக அந்த ஆசீர்வாதம். நீங்க நிறைய பேருக்கு புரியுது இல்ல. போன்ல வால்பேப்பர்ல வசனம் வைக்கிறதுனால ஆசீர்வாதம் இல்ல, வீட்டுல கேலண்டர்ல தொங்க விடுறதுனால ஆசீர்வாதம் இல்ல, வசனத்தின் வாழுமையாக ஆசீர்வாதம். யாரும் தெரியுமா கர்த்தர் மேன்மையாக வைப்பாரா? அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது. உண்மையான கீழ்ப்படிதல் வேணுங்க. ஆதியிலிருந்தே மனுக்குலத்துக்கு இதுல பெரிய பிரச்சனை. கீழ்ப்படிதல்னாலே மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய போராட்டம். அதனாலதான் முதல் மனுஷன் ஆதாம் என்ன தெரியுமா பண்ணா, அவனுக்கு 10 கட்டளை கொடுத்தாரு, ஒரே கட்டளை. எந்த கட்டளை தெரியுமா? ஐயா ஆதாமே, இந்த தோட்டத்துல இருக்கிற சகல விருட்சங்களின் கனியை நீ சாப்பிடலாம், ஆனா இந்த ஒரு கனியை மாத்திரம் சாப்பிடாத. இந்த ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமாவா? நீங்க வீட்டுல போய் ஒருவேளை சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க, அது எப்படிப்பட்ட தோட்டம்னா கனிகளால நிறைந்த தோட்டமா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோட்டத்துல எல்லாத்தையும் அனுபவிடா, ஆனா அந்த ஒண்ணு மட்டும் வேணாம்டா. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? எதை வேணாம்னு சொன்னாரோ
அததான் போய் பதிச்சான். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீங்க சொல்றீங்களே, நான் ஏத்த செய்ய வேணாம்னு சொல்றேனோ அததான் போகாதுன்னா போகுது, அதை செய்யாதுன்னா செய்யுது, தேட்டருக்கு எல்லாம் போகாதுன்னா தேட்டருக்கு போகுது, எல்லாமே செய்யுது இல்ல. இது எல்லாமே ஆதாமுடைய சுபாவம், எல்லாம் ஆதாமுடைய சுபாவம். செய்யாதுன்னா செய்யும், சொல்லி பாருங்களேன் கரெக்டா செய்வான், பிசுறுதட்டாம செய்வான். எல்லாம் ஆதாமுடைய சுபாவம். முதல்ல வேணான்னு சொன்ன கனியை பறிச்சு மனைவி தானும் சாப்பிட்டுட்டு புருஷனுக்கும் கொண்டு வர. புருஷன் என்ன சொல்லியிருக்கணுங்க? நீங்க எல்லாம் இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? வாலிபர் மாத்திரம் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் இனிமே ஃபியூச்சர்ல ஒரு மனைவியை கொடுக்கும் போது என்ன சொல்லியிருப்பீங்க? நீங்க ஒருவேளை ஆதாமுடைய இடத்துல இருந்திருந்தா, ஏவாள் வந்து ஆசையா பறிச்சுட்டு தானும் சாப்பிட்டுட்டு புருஷனுக்கு கொண்டு வரும்போது ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்னையா சொல்லியிருப்பீங்க? வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு வம்பு வாயை திறந்துட்டு நம்ம ஏதோ சொல்லிடுவோம். என்னங்க சொல்லிருக்கணும்? ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ சாப்பிட்டுட்டியா? மன்னிப்பு கேளு போ அப்படின்னு சொல்லிருக்கணும்ல. இவன் தெரியுமா பண்ணிட்டான்? மனைவி கொடுத்துட்டது எல்லாம் ஓவியம் நினைச்சிட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு ஏசு வராற தேவன் வரவன அந்த சட்டத்தை கேட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒரே கட்டளை தான், ஒரே கட்டளை. அதுக்கு என்ன செய்யல? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பூமியில பாவம் வந்துச்சு, பூமியில சாபம் வந்துச்சு. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால. ஆனா இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் கீழ்ப்படிதலினால எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். கீழ்ப்படிதலுக்கு யாருங்க உதாரணம்? இயேசுதான் உதாரணம். பரிசுத்தத்துக்கு யாருங்க உதாரணம்? இயேசுதான் உதாரணம். அன்புக்கு யாருங்க உதாரணம்? இயேசுதான் உதாரணம். தயவுக்கு யாருங்க உதாரணம்? இயேசுதான் உதாரணம். இரக்கத்துக்கு யாருங்க உதாரணம்? எல்லாத்துக்கும் இயேசுதான் உதாரணம். அதனாலதான் எழுதுறாரு எபிரேயர்ல, இயேசுவை கவனித்துப்பார். வேற யாரை கவனிக்காத. யாரை கவனிக்கிறது தெரியுமா? இயேசு. ஏன் தெரியுமா? அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரணம் வரைக்கும், சாப்பிட வரைக்கும் கீழ்ப்படிந்த ஒரு தெய்வம் யார் தெரியுமா? இயேசுங்க. கீழ்ப்படிந்தாரு, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த உரை பிரசங்கத்தை பேசுறது எளிது ஆண்டவரே, பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப எளிது ஆண்டவரே, ஆனா கடைபிடிப்பது ரொம்ப கடினம் ஆண்டவரே. நான் ஈஸியா பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவேன், நீங்களும் ஈஸியா வந்ததுக்கு கேட்டுட்டு கிளம்பிடுவீங்க. ஆனா கடைபிடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கடினங்க. ஆனா கடைபிடிக்கணும், அதுக்குதான் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரம் இல்ல, வசனத்தின்படி வாழணும். ரொம்ப முக்கியங்க. இது நிறைய பேர் புரியுதில்ல. வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி வாழணும். நான் பெயர் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால சபையில வந்து உட்காரவே இல்ல. கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை நீதிமானா மாத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை நித்தியத்துல சேர்க்க போறாரு. சேர்க்கணும் அப்படின்னா வசனத்தின்படி நான் வாழணும். அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை காமிக்க போறேன். 4 நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 1-3 இந்த கான்டெக்ஸ்டோடைய ஒரு சின்ன சூழ்நிலையை படிப்போம். 1-3 வரை வாசிங்களா? சவுலை நோக்கி. யாரை நோக்கி? நீங்க என்னோட கேள்வி பதில வந்து சொல்லிட்டே வாங்க. சாமுவேல் யாரை நோக்கி? சவுலை நோக்கி. சவுல் யாருங்க? சவுல் ராஜா, முதல் ராஜா. வாசிங்க. இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். ஒரு வேலையை கொடுக்க போறாரு. யாருக்கு? சவுலுக்கு. ராஜா ஒரு வேலையை கொடுக்க போறாரு. அந்த வேலையை அவன் எப்படி செய்யணும்? வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் தியானிப்போம். என்ன வச்சிருக்கிறானா? அமலேக்கு வழிமறிச்சது யாரு வச்சிருக்காவா? கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனம் எகிப்துல இருந்து வெளியில வரும்போது இந்த அமலேக்கியர் வழிமறைச்சு கொல்லப்பட்டானியா, அத நான் மனசுல வச்சிருக்கேன். தெரியுமா?
எப்ப நடந்ததை எப்ப சொல்றாரு பாத்தீங்களா? ஒண்ணு மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை யாராவது தொடும்போது அவர் என்ன நினைச்சுக்குவாராம்? தன்னை தொடுறதான்னு நினைச்சுக்குவாராம். சபையை ஒருத்தன் பாழாக்கிட்டு இருந்தான். புருஷரை ஸ்திரீயரையும் போட்டு கொலைப்படுத்திட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு தரிசனம் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு. அவன் இயேசு துன்பப்படுத்தினா? அவன் சபையை தானங்க பாழாக்குனா, அவன் சீசரை தானங்க துன்பப்படுத்தினா, அவன் இயேசுவை துன்பப்படுத்தினா. அவன் இயேசுவை துன்பப்படுத்தல, சீசரை துன்பப்படுத்தினா. ஆனா இயேசு சொல்றாரு, நீ என்ன துன்பப்படுத்தினா? தன்னுடைய பிள்ளைய தொட்டா வந்து நிக்கிறது யாரு தெரியுமா? அப்பாதான் வந்து நிற்பாரு. அதனாலதான் சொல்லிட்டார் ரோமர்ல, பழி வாங்குதல் எனக்குரியதையா, நானே பதில் செய்வேன், நீ செய்யாதையா. நீ செஞ்சினா நான் அமைதியா உட்கார்ந்துக்குவேன், நான் செய்யணும்னு நினைச்சுன்னா நீ அமைதியா உட்காரு. நம்ம லைஃப்ல போராடிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறார். நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அமலேக்கிற ஆவியையும் நீங்க போராட வேணாம், கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். ஏற்ற வேலையில் யுத்தம் பண்ணுவார். 3வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, ஒரு வேலை கொடுக்கிறாரு, நீ ஓ சொல்லுங்க. மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறாய் என்று சொன்னான். நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவரா இல்லையா? ஆனா அந்த வசனத்தை படிங்களேன், என்ன தெரியுமா சொல்றாரு? இரக்கம் வைக்காமல். எல்லாரையும் சங்கரி, எல்லாரையும் மடங்கடி, இறக்க வைக்காத. என்னன்னு சொல்றாரு? சங்கவி, மடங்கடி, இறக்க வைக்காத, எல்லாரையும் க்ளோஸ் பண்ணு. குழந்தைகளை கூட விடாதங்கிறாரு, ஆடு மாடுகளை கூட விடாதங்கிறாரு, ஒட்டகங்களை கூட விடாதங்கிறாரு, கழுதையை கூட விடாதங்கிறாரு. ஏங்க அவ்வளவு கோவம்? பிள்ளைய தொட்டா அப்பாவுக்கு கோவம் வருங்க. எவ்வளவு கோவம் பார்த்தீங்களா? குழந்தைய விடாத, கழுதைய விடாத, ஆடுகளை விடாத, மாடுகளை விடாத, ஒட்டகங்களை விடாத, எதையும் விடாத, க்ளோஸ் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிட்டு வாடா சொல்றாருங்க. அப்படிதான் இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? வாஷ் அவுட் பண்ணிட்டா வந்தா என்ன தெரியுமா பண்ணா? 8ல இருந்து வாசிங்களா, 8ல இருந்து. அமலேக்கிய ராஜாவாகிய ஆகாகை உயிரோட பிடிக்கிறான். இலக்கா போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆகாக எப்படி பிடிக்கிறானா? உயிரோட பிடிக்கிறான். ஆண்டவர் உயிரோடவா பிடிக்க சொன்னாரு? க்ளோஸ் பண்ண சொன்னாருல, ஏன் உயிரோட பிடிக்கிறான்? அடுத்த வாசி. ஜனங்கள் யாவரையும் பட்டை கருக்கினாலே சங்காரம், ஜனங்களை கொண்டு போட்டுட்டான். ஏன் தெரியுமா? ஜனங்கள் பேஸ்ட். யாரு மெயின் மேட்ரு? ராஜா. அதனால ராஜாவும் உயிரோட வச்சுட்டான். ஜனங்களை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போன மனதில்லாமல் தப்ப வைத்து. சவுல் அவரு தாவீதை விரட்டி விரட்டி பிடிப்பாரு. ஆனா இங்க மனசே இல்லையா? மனசே இல்ல. ரொம்ப இறக்கம் உள்ளவரு. என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆடு பார்க்கும் போது உலகம் இருக்குது, இதை எடுத்து வச்சுக்கலாம், பிரியாணிக்கு நல்லா இருக்கும், இல்ல பலி செலுத்தலாம், 2ல ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாப்ல? 9-10 வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற தேவன் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? சாமுவேல போய் எழுப்பிட்டாரு. டே சாமுவேலு, வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் ஆதியிலிருந்து தெய்வம் மனஸ்தாபப்பட்டுட்டே இருக்கிறாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இங்கேயும் பாத்தீங்களா மனஸ்தாபமா இருக்கு. பெத்தேல் சபை விசுவாசி மூலமா கர்த்தர் மகிமைப்படுறாரா, மனஸ்தாபப்படுறாரா தெரியலையே. மனஸ்தாபப்படுத்த வேண்டாங்க, மனஸ்தாபப்படுத்த வேண்டாம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் யாருக்கு பிரியமா இருக்கணும் தெரியுமா? இயேசுவுக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் மாத்திரம், அப்படியே கண்களை மூடி 24 இருந்து 1 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நான் உங்களை மனஸ்தாபப்படுத்த கொண்டு, ஆண்டவரே மனஸ்தாபப்படுத்திருந்தா என்னை தயவாய் மன்னித்து உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை எனக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் நடத்துவீராக. தொடர்ந்து வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். என் வார்த்தையை நிறைவேற்றாம போனான். எதுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுவாராம்? வார்த்தை நிறைவேற்ற, நீங்க சொல்லுங்க.
எதுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுவாரு? சொன்னதை செய்ய அவர் சொன்னதை செய்யலனா மனஸ்தாபப்படுவாரு. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தல் ஸ்தம்பம் நாட்டி பின்பு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. யார பார்த்து சவுல் சொல்றாரு? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், வாங்கய்யா வாங்க. இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாயெல்லாம் நல்லா பேசுவார் சவுல், ஆனா கையில என்ன இல்ல, உண்மையே இல்ல. வாசிங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? வந்துட்டாரு பாத்தீங்களா தீர்க்கதரிசி. என் காதுல விழுற ஆடுகளின் சத்தமோ மாடுகளின் சத்தமோ என்னன்னு கேக்குறாரு. காதுல விழுந்துட்டு இருக்குதுப்பா, இது என்னப்பான்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்களேன். இடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். அவன் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? வைத்தார்கள், ஜனங்கள் கொண்டு வந்தார்கள், வைத்தார்கள், தப்ப வைத்தார்கள், எல்லாமே சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்? தன்னை ஸ்கிப் பண்ணிட்டு ஜனங்களை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. என்ன மைமலக்காரன் தெரியுமா அவன்? சவுலுக்கு ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் தெரியுமா? நல்ல தொடக்கம், மோசமான முடிவு. சவுலோட தொடக்கம் நல்ல தொடக்கம், மோசமான முடிவு. இந்த பிரபுவோட தொடக்கம் எப்படி? நல்ல தொடக்கம், முடிவு ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை ஆண்டவர் கேட்கிறாருங்க. முடிவு ரொம்ப முக்கியங்க. ஆரம்பம் நல்லாதான் இருக்குது, முடிவு ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆரம்பம் நல்லாதான் இருக்குது, முடிவு வரைக்கும் ஒரே மனைவியோட வாழ்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இவத்துக்கு சிரிக்கிறான்னு தெரியல. வாசிங்க. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோட சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல் 22வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 22. ஆமா. சாமுவேல் அழகா சொல்றாரு, டே சவுலு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் இந்த பலி, சர்வாங்க தகன பலி, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமாடா? கீழ்ப்படிதல் தாண்டா உத்தமம். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், செகண்ட் குவாலிட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தினா ஆண்டவர் மகிமைப்பட்டுருவாரு நினைக்கிற. இல்லடா, ஆண்டவர் எப்ப தெரியுமா மகிமைப்படுவாரு? கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி கொடுக்கும்போது. எது தெரியுமா ஆண்டவருக்கு பிரியம்? நான் உண்மையா கீழ்ப்படிவதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாருங்க. யோனா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன சொல்றாரு? ஒரு வேலையை கொடுக்கிறாரு. எடுத்தெல்லாம் வாசிக்க வேண்டாம். என்ன வேலையை கொடுக்கிறாரு? நினிவேக்கு போன்றாரு. ஆனா நம்மளால எங்க போனாரு? தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. ஒரு கப்பலை புக் பண்ணி ஸ்லீப்பர் கோச் போட்டு அங்க போய் படிச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பெரிய கொந்தளிப்பு வருது, பெரிய கொந்தளிப்பு. கப்பலே ஆட்டங்காணுது. உள்ள இருக்கிறவங்க பயந்துட்டான். ஏதமா செஞ்சாங்க? கப்பல் இருக்கிற எல்லா லோடை எடுத்து என்ன பண்றான்? கடல்ல போட்டாங்க. அதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தானே, அதை எங்க போடுறான்? யாருங்க காரணம் அதுக்கு? பெரிய கொந்தளிப்புக்கு யார் காரணம்? இந்த நஷ்டத்துக்கு யார் காரணம்? ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒரு குடும்ப தலைவன் கீழ்ப்படினா அந்த குடும்பத்துக்கு நஷ்டம் வரும். ஒரு குடும்ப தலைவன் கீழ்ப்படினா அந்த குடும்பத்துக்கு நஷ்டம் வரும். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவத்தை சொல்றேன். இயேசு சீசர்கள்ட்ட சொல்றாரு, ராம் முழுதும் பிரயாசப்படுறாங்க, ஆனா ஒரு மீன் கூட என்ன பண்ணலையா? அகப்படலையா? ஒரு மீன் கூட கிடைக்கல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கப்பலை கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ண, அங்க போய் வலைகளை போடுங்க. அவன் என்ன செஞ்சாங்க? உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை வலைய போடுற ஆண்டவரேம்பா.
இயேசு சொன்னது வலைகளை போடுங்கள். ஆனா இவன் சொல்றது என்ன தெரியுமா? வலைய போடுறேன்பா. போட்டோன்னு என்ன ஆகும்? திரளான மீன்கள் கிடைக்கும், வலை கிழிஞ்சு போகும். ஏங்க கிழிஞ்சு போகுது? இயேசு சொன்னதுனாலதானே போட்டான். ஏன் கிழிஞ்சு போச்சு வலை? நிறைய வலைகளை போடு. இயேசு சொன்னது வலைகளை போடுங்கள். ஆனா இவன் போட்டது என்ன தெரியுமா? ஒரே ஒரு வலைய போட்டான், கிழிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யல? உண்மையா கீழ்ப்படியல. உண்மையா கீழ்ப்படியல, கொஞ்சம் கீழ்ப்படியறேன், அது கூட கீழ்ப்படியாமதான். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஆனா இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே கொர்நேலியு புறஜாதி ஆண்டவரே, ஆனா அந்த புறஜாதி குடும்ப தலைவனால குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு ஆண்டவரே. கொர்நேலியு புறஜாதி, ஆனா அவனுடைய ஜெபம், அவனுடைய தான தர்மம் பரலோகத்தை எத்துனது, ரட்சிப்பை கொடுத்தது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதான். ஒரு குடும்ப தலைவன் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையா இல்லைன்னா, கர்த்தருக்கு செவி கொடுக்கலன்னா, கீழ்ப்படியலன்னா, அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். இந்த வார்த்தையை சொல்லும் போதே பயமா இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? நீங்க நினைப்பீங்க, குடும்ப தலைவர்கள் எல்லாம் நினைப்போம், என் பொண்டாட்டிக்காக தான் ஓடுறேன், என் பிள்ளைக்காக தான் ஓடுறேன். ஓகே, ஆனா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிப்பது பிரதானமாக இருக்க வேணும். ராமுழுது பிரயாசப்பட்டு ஒண்ணு கிடைக்கலையா? ராமுழுதும் அப்பனா என்னங்க அர்த்தம்? ஏசு என் கூட இல்லாம நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது வேண்டாம். பகல் டியூட்டி, நைட் டியூட்டி, ஃபுல் டே டியூட்டி, 24 hours டியூட்டி, நோ யூஸ். ஏசு என் கூட இருக்கணும். ராமுழுதும் பிரயாசப்பட்டாலும் ஏசு என்னோடு இல்லை என்றால் விருதா. ஏசு என்னோடு இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வலைகள் கிழியத்தக்கதாக மகிழ்ச்சி உண்டாகுங்க. வழக்கிழிஞ்சிருச்சு, ஓகே, அவன் சீஷர்களுக்கு பிரமிப்பு. ஐயோப்பா, ஒரு வார்த்தையின்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு ஒரு குடும்ப தலைவன் கீழ்ப்படியணும். வாலிபர் எல்லாம் திருமணத்துக்குள்ள கடந்து போறாங்க, இந்த பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை மறந்தா கர்த்தர் யார் தெரியுமா மறப்பாரா? என்னைய மறக்க மாட்டாரு, என் பொண்டாட்டிய மறக்க மாட்டாரு. யார் தெரியுமா மறப்பாரா? வார்த்தை தெரியுமா? சொல்ற ஒரு வார்த்தைங்க, நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன்னு சொல்லல. யாரு தெரியுமா மறப்பாராம்? பிள்ளைய மறப்பாராம். ஏன்? பசுமாட்டை அடிச்சா வலிக்காதுங்க, கண்ணுக்குட்டி அடிச்சாதான் வலிக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு பாடம், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். யோனாவுடைய கீழ்ப்படியாமை சுத்தி உள்ள ஜனங்கள் எல்லாம், அவன் மாசக்கணக்கில் டிராவல் பண்ண சாப்பாடு சேகரித்ததெல்லாம் தண்ணிக்குள்ள போச்சு இல்லைங்க, அழிஞ்சு போச்சு இல்லைங்க. இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? யோனாதான் காரணம். ஆனா அந்த யோனாவை அப்பயும் கேக்குறாங்க, அந்த மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, சீட்டு போட்டு பாக்குறாங்க. சீட்ல யாருடைய பேர் விழுந்துச்சு? யோனாவோட பேர் விழுந்துச்சு. நீ யாரியா, எந்த ஊருக்கார, எந்த கோத்திரத்துக்கார அப்படின்னு சொன்னோன்னு அவன் சொல்லிட்டான், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடனோட அந்த புறஜாதியெல்லாம் பயந்துட்டானா. யார் பயப்படல? நம்பாது பயப்படல, தீர்க்கதரிசி பயப்படல, ஊழியம் பயப்படல. யார் பயந்தா? புறஜாதிக்கு இருக்கிற பயம் கூட யாருக்கு இல்ல? விசுவாசிக்கு இல்ல. கோயில் போன தெய்வத்துக்கு அஞ்சாதுங்கிற வார்த்தை 100% உண்மை போல இருக்கு. யோனா பயப்படலங்க, துணிகரமா சொல்றான், நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி வந்துட்டேன். அதை கேட்ட உடனே அவன் பயந்துட்டான். உடனே என்ன தெரியுமா சொல்றான்? இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகணும்னா என்ன தூக்கி என்ன பண்ணுங்க? செத்தாலும் சாவிட ஒழிய கீழ்ப்படிய மாட்டேன். செத்தாலும் என்ன பண்ணுவேன்? சாவேன். என்ன சொல்லிருக்கணும்? ஐயா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா ஒண்ணே படக என்ன செய்ய, கப்பலை அப்படியே நினைவேக்கு திருப்பு. அப்பவும் திருந்தல நம்பாலு. செத்தாலும் சாவேண்டா, ஆனா என்ன பண்ண மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். இந்த மாதிரி சில டிக்கெட்டுங்கெல்லாம் இன்னமும் விசுவாச வாழ்க்கையில செத்தாலும் சாவேண்டா, ஆனா என்ன பண்ண மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். உன்னை ஆண்டவர் விட்டுட்டாரா? சாவுதான்னு விட்டுட்டாரா? தூக்கி போடும்போது ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். என்னென்ன தெரியுமா ஆயத்தப்படுத்தினாரு? யோனாக்கு என்னென்ன தெரியுமா ஆயத்தப்படுத்தினாரு? இயற்கை முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியுது. கொந்தளிப்பு வர சொன்னா வருது, கொந்தளிப்பு அடக சொன்னா அடங்குது. ரெண்டாவது பெரிய மீன் தேவனுக்கு கீழ்ப்படியுது. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறேன், எத்தனை நாள் பெரிய மீனோட வயித்துல யோனா இருந்தாரு? 3 நாள். 3 நாள் அந்த மீன் சாப்பிட்டுக்குமாங்க?
3 நாள் ஒரு ஆளு உள்ள 5 அடியா 6 அடியா எவ்வளவு வெயிட்ல இருக்கிறான், 70 கிலோவா 80 கிலோவான்னு தெரியல. ஒரு மீனோட வயித்துல ஆண்டவர் உட்கார வச்சுட்டாரு. அந்த மீன் சாப்பிட்டுருக்குமா? சாப்பிட்டுருக்காது. வயிறு மதன்னு இருந்திருக்கும், சாப்பிட்டுருக்காது. அப்ப 3 நாள் அங்க இருக்க வச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் கக்க சொல்றாரு, கக்குது. ஒரு பெரிய மீன் கீழ்ப்படியுது, ஒரு ஆமணக்கு செடி கீழ்ப்படியுது, வாடி போனா வாடி போகுது, மலருனா மலருது, பெரிய கொந்தளிப்பு, இயற்கைகள் கீழ்ப்படியுது. ஆனா யோனா மாத்திரம் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு அப்படிதான், இயற்கையெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுது, இந்த மனுக்குளம் தான் கீழ்ப்படுகிறது இல்ல. எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு பாரம் இருக்கும் ஆண்டவருக்கு, நாம கீழ்ப்படுகிறது இல்லையே. ஏங்க நமக்கு அந்த உணர்வு வரவே மாட்டேங்குது? சரி, இவ்வளவு செய்தி கேட்கிறோம், என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன், என்னையும் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த செய்தி எடுக்கும் போதே ஆண்டவர் என்னுடைய ஒரு தவற வெளிப்படுத்தினாரு. அப்பதான் நினைச்ச, ஆண்டவர் இந்த செய்தி எடுக்க எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவர. சமீபத்துல நீ சொல்லிடுறேன், ஞாபகம் வருது, சொல்லிட்டே நான் போறேன். எனக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது 2 பேரை காமிச்சார். 2 பேரை காமிச்சு, இந்த 2 பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தி கொண்டு வாப்பா அப்படின்னு ஒரு உணர்வு. எனக்கு என்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகுனவங்க. அதுல என்னுடைய நண்பன் ஒருத்தன், இவனுக்கு அம்சாரு கூப்பிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தன் அவன் எங்க போனா எதுவுமே எனக்கு தெரியல, அவனுடைய அட்ரஸ் கிடையாது. 2019 நான் யூத் லீடரா இருக்கும் போது அவனை நடத்தினேன். அதுக்கப்புறம் 2019 அப்புறம் கோவிட் வந்துருச்சு, எங்க போனானே தெரியல. டோட்டலா சரி விட்டாச்சு, 6 வருஷம் ஆயிப்போச்சு. அவனை பார்க்கவே முடியல, அவனுடைய கான்டாக்ட் நம்பர் இல்ல, அவனுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியல. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பசங்கள்ட்ட பேசும்போது சொன்னேன், அவன் எங்க போனான்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 5 நாளைக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி, 1 வீக் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா எனக்கு அவனை பார்த்தோன்னே இது அவனா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்ப ஒல்லியா குட்டையா இருப்பான், இப்ப ஆளு பூசுன மாதிரி இருந்தான். எனக்குள்ள ஒரு சந்தேகம், இது அவனா இல்லையா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். இது அவனா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு, அவன் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டான், நான் அப்படி நின்றுட்டே இருந்தேன். என்னை பார்த்தோன்னே வேகமா ஓட்டம் எடுத்துட்டான். அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி கேஷுவலா விட்டுட்டேன். இந்த செய்தி பிரசங்கம் எடுக்கும் போது எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு, ஏண்டா 10 நாளைக்கு முன்னாடி காமிச்சேன், அந்த ஹோட்டல்லையும் அவன் தான் இருந்தான். ஆனா நீ போய் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, ஐயா நீ லலிதாயா, அவன் கேட்டு நம்பரை வாங்கி இருந்திருக்கலாம்ல, ஆண்டவருக்குள்ள நடத்தி இருக்கலாம். இது எனக்கு இந்த குற்ற மனசாட்சி என்னை விடவே இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ கீழ்ப்படிதலை பற்றி எடுக்க போறியா? ஒரு சிந்தனை நமக்குள்ள வரட்டுமே. எவ்வளவோ செய்தியை கேட்கிறோமே, ஏன் எனக்குள்ள கீழ்ப்படிதல் வரமாட்டேங்குது? கீழ்ப்படிதல் என்பது ஒரு போராட்டம் தான். ஆதாம் தொடங்கி போராட்டம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஆதாமுக்கே பெரிய போராட்டம், எனக்கும் போராட்டம். கீழ்ப்படிதல் ஒரு போராட்டம் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் போதுதான் எனக்கும் ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். ஒரே ஒரு குடும்ப தலைவன் இருந்தாங்க, அவன் பேர் என்ன தெரியுமா? நோவா. அந்த குடும்ப தலைவனுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை? வேலையை கட்ட சொல்றார். வேலையை கட்ட சொல்லும் போது டைமென்ஷன்ஸையும் போட்டு கொடுக்கிறார். எப்படி நம்ம அழகா சொல்லுவாரு, 300 x 30 x 50 கட்டியா அப்படிங்கிற கொப்பர் மரத்தை வச்சு கட்டு, இந்த டைமென்ஷன்ல கட்டு, ஒரே ஒரு ஜன்னலை வை. ஏன் ஒரு ஜன்னல் தான் வைக்கணுமா? ஆண்டவரே ஏர் சர்க்குலேஷன் இருக்காது ஆண்டவரே, நிறைய ஜன்னல் வச்சா ஆண்டவரே உள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். கேள்வி கேட்கலங்க அவன், நாமளும் தான் கேட்டிருப்போம். ஏன் இந்த மரம், ஏன் ஒரு ஜன்னல், ஏன் இந்த டைமென்ஷனு, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், எனக்கு ஹெல்ப்பருக்கு 4 பேரை கொடுங்க, இந்த மாதிரி பல கேள்வியை கேட்டிருப்போம். ஆனா ஒரு கேள்வி கூட கேட்கலங்க. என்ன திரும்ப செஞ்சானா? ஆதியாகமம் 6:22 வாசிங்களா. வாட் பியூட்டிஃபுல் வளர்ந்துருக்கிறாங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு அவர் வார்த்தையின்படியே செய்தான். அப்படியே செஞ்சான், பிசிறு தட்டாம செஞ்சான், அப்படியே செஞ்சான். ஒரு வார்த்தை கூட பிசிறு தட்டல. 300 ஆண்டவரே ஓகே ஆண்டவரே, 300 ஆண்டவரே, 50 ஆண்டவரே ஓகே ஆண்டவரே, 50 ஆண்டவரே, 30 ஆண்டவரே ஓகே ஆண்டவரே, 30 ஆண்டவரே, கொப்பேர் மரமா ஓகே ஆண்டவரே, கொப்பேர் மரம், ஒரே ஒரு ஜனலா ஓகே, ஒரே ஜனல். ஜீவராசியெல்லாம் உள்ள விடு, ஒவ்வொரு ஜோடா விடு, விட்டுற ஆண்டவரே, சாப்பாடு சேகரி ஓகே. எத்தனை நாளுக்குன்னு கூட கேட்கலங்க அவன், எத்தனை நாளுக்குன்னு கூட கேட்கல. ஆண்டவரும் சொல்லல,
எத்தனை நாளுக்கு நீ சாப்பாடு சேகரிக்கணும் அவரும் சொல்லல, அவனும் கேட்கல. கேள்வி கேட்காம கீழ்ப்படினா இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அவனுக்கு இயேசுடைய சிலுவை மரணம் எல்லாம் தெரியாதுங்க, ரட்சிப்பு தெரியாதுங்க, அந்த பாக்கியம்லாம் தெரியாதுங்க, அந்த மேன்மை தெரியாதுங்க. ஆனா அப்படி ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது எனக்கு எல்லாமே தெரியுமே, எனக்காக கடைசி சொட்டு ரத்தமும் இயேசு சிந்தினாரே, எனக்காக அந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு, தன் ஜீவனை கொடுத்தாரு, மரித்தாரே, உயிர் தெழுந்தாரு, எல்லாம் தெரிஞ்சு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரா வருது இல்ல, வார வாரம் தினமும் வேதம் வாசிக்கும் போது எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது இல்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? ஆண்டவரே முடியாது, ஆண்டவரே இப்படி நோவா கேட்கலையா, ஆண்டவரே நோவா கேட்கலையே, முடியாதுன்னு சொல்லல, கஷ்டம்னு சொல்லல, எதுவும் எனக்கு ஹெல்ப் கொடுங்கன்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லலையே. நோவா ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் குடும்பத்தையே பாதுகாத்துதான். ஒருத்தனை பார்த்தாருங்க, குடும்பத்தை சேவ் பண்ணிட்டாருங்க, எல்லாமே அழிஞ்சிச்சு, ஊர் அழிஞ்சிச்சு, ஒருத்தன் கூட விட்டாம கர்த்தர் அழிச்சாரு. ஆனா ஒரு ஃபேமிலிய மாத்திரம் கர்த்தர் பாதுகாத்தார். இப்ப சொல்றாரு, நோவா காலத்துல நடந்தது போல. இந்த வார்த்தையை கேட்கும் போது பயமா இல்லையாங்க? நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்துல நடக்கும்னா தெய்வம் என்ன தெரியுமா சொல்றாரு? நோவா மாதிரி ஒரு குடும்பத்தை நான் தேடிட்டு இருக்கிறேன்டாங்கிறாரு. நோவா காலத்துல நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்துல நடக்கும்னா நோவா மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவன் வேணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே செய்தானா. இரண்டாவது தலைப்புக்குள்ள போறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனம் வரை வாசிங்கள. முதல் தலைப்பு உண்மையான கீழ்ப்படிதலை குறித்து கொஞ்சம் சிந்திச்சோம். இப்ப மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 22 வாசிங்க. கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், யாரோ சொல்லுங்க பாப்போம். இமிடியட்லி ஒபீடியன்ஸ், ஒபீடியன்ஸ் வித்தவுட் டிலே. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேணும் தெரியுமா? உடனே கீழ்ப்படிதல் வேணும். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேணும்? எனக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல் வேணுங்க, உடனே கீழ்ப்படியலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த வசனத்தை திருப்பி எடுத்துக்கலக்கா, 18 இருந்து கொஞ்சம் நிறுத்தி. இயேசு கலிலேய கடலோரம் எங்க போறாரு? கடலோரமா நடந்து போறாரு. அப்படியே இமேஜின் பண்ணி படிங்க. மீன் பிடிக்கிறவர்களா இருந்த 2 சகோதரராகிய 2 பேரை பாக்குறாரு. ஒருத்தர் யாரு? பேதுரு. இன்னொருத்தர் யாரு? அந்திரேயா. கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க? வலையே போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணும்? மீன் பிடிக்க போறாங்க. அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். சித்தத்தை சொல்றாரு, என் பின்ன வா, உன்ன மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன். உடனே வாங்க. ஏங்க வலைய இப்பதாங்க போட்டுருக்கான், மீன் ஒண்ணு அகப்படலங்க, படகு இருக்குங்க, பொறுப்பெல்லாம் ஒப்பளிச்சுட்டு வரேன், 1 வீக்ல வரேன்னு சொல்லல. என்ன தெரியுமா செஞ்சான்? உடனே அடுத்த 2 பேரு வலைய பின்னி இருந்துப்பான். அங்க போய் சொல்லுவாரு. 21-22 எடுத்து வாசிங்களேன். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 அடுத்த இடத்துக்கு போறாரு. செபுதேயின் குமாரர் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை இருக்கிறாரு. மனப்பையில உட்காருடா சொல்லி பெற மாட்டாரா? அப்பாவும் கூட இருக்கிறாரு. வாசிங்க. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற வலைய பழுது பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண, வேலை செய்ய ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்து, உடனே அவர்கள் அப்படவையும் தங்கள் தகப்பன். இவர் யாருங்க கூப்பிட்டா உடனே போறதுக்கு? யாரோ ஒருத்தர் வராது, ஏசு கூப்பிடுறாரு, வாங்க அப்படி உங்களை மனுஷரை பிடிக்கிறவனா மாத்துவேன்னு அப்படியே விட்டுட்டு போறான். படகை விட்டுட்டு போறான், தகப்பனை விட்டுட்டு போறான், வலைய விட்டுட்டு போறான். மீன் பிடிக்கிறதுக்கு போட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன்கள் விழ போகுது, அப்படியே விட்டுட்டு போறானுங்க. உடனே கீழ்ப்படிதல் அவசியம். 1 வீக் கழிச்சு கீழ்ப்படிறான். ஆண்டவரே 10 நாள் கழிச்சு கீழ்ப்படிறேன், இந்த படகை டெண்டு கத்துறது இருக்க எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன், எதுவுமே சொல்லலைங்க. உடனே
எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேணும்? உடனே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாச்சுன்னா உடனே கீழ்ப்படியணும். கர்த்தர் என்னோட பேசினார்னா உடனே கீழ்ப்படியணும். தினமும் பைபிள் படிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுறாரா, உடனே கீழ்ப்படியணும். எழுதி வச்சுட்டு, ஆண்டவரே என்னோட பேசிட்டீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி 1 வருஷம் கழிச்சு டைரியா புரட்டும் போது ஞாபகம் வரும், ஆமா எழுதி வச்சோம்ல, ஆண்டவரே சாரி ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உடனே கீழ்ப்படியணும். நான் நேற்று உட்கார்ந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வாலிபனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ஒரு வாலிபனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். என்ன செய்வான்? வரதும் வராததும் அவன் இஷ்டம், வந்துடலாம். ஆனா சமீபத்துல இப்படி சொல்லி என் காதுல விழுந்துச்சு. என் சிறு வயசுல இருக்கும்போது, நான் ஒர்க்கிங் டைம்ல இருக்கும்போது ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு. ஆனா அப்ப எனக்கு நிறைய பாரங்கள் இருந்தது. எனக்கு மனைவி பிள்ளைகள், குழந்தை குட்டிகள் எல்லாம் இருந்தது. அதனால ஆண்டவரே, நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிடுறேன், ஊழியத்துக்கு நீ போக வேண்டிய தூரம் அதிகம், ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சிடறேன், ஊழியத்துக்கு வந்தேன். ஏமா ரிட்டையர்ட் ஆயிட்டா ஆண்டவரே, வீட்டுல குழந்தைங்களோட டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாது, எவ்வளவு நேரம் தான் வீட்டுல இருக்கிறது, பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, போவோம் ஊழியம் செய்வோம். ஏன் ஒரு வாலிபத்துல செஞ்சா குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க, உண்மைதான். பிள்ளை குட்டிகளை கவனிக்க முடியாதுங்க, உண்மைதான். அப்ப செஞ்சா என்ன, எப்ப செய்வானா, ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு. தள்ளி போடுறாங்க, தள்ளி போட்டு கீழ்ப்படிதல் இல்லைங்க, அது கீழ்ப்படியாமை. தள்ளி போட்டு ஒருவேளை கீழ்ப்படிஞ்சது அது கீழ்ப்படிதல் இல்ல, அது கீழ்ப்படியாமை. எது தெரியுமா கீழ்ப்படிதல்? உடனே கீழ்ப்படிதல். இந்தாக மந்திரி ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு. பிலிப்பு அழகா சொல்றாரு, ஆவியானவரு நீ என்ன தெரியுமா செய்யணும், அந்த வசனத்தை எதுங்களேன், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29-30 மட்டும் எடுத்து வாசிங்க. 29-30 பியூட்டிஃபுல்லா இருக்கும். பைபிள் இல்லைன்னா டிவில பாருங்க அந்த வசனத்தை. 29-30 வாசிங்க. யார்கிட்ட சொல்றாரு? பிலிப்புட்ட சொல்றாரு. கந்தாகிய மந்திரி எங்க வந்துட்டு இருக்கிறாரு? ரதத்துல வந்துட்டு இருக்கிறாரு. பிலிப்பு நீ என்ன பண்ணிக்க, அவருடைய போய் சேர்ந்துக்க. பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க, ஓடி போய். எவ்வளவு ஆவல் பார்த்தீங்களா, தேவ சித்தம் செய்ய எவ்வளவு ஆவல் பார்த்தீங்களா, தேவ சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய எவ்வளவு ஆவல் பாருங்க. ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை, அந்த மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, ஏசாயா தீர்க்கதரிசி படிச்சிட்டு இருக்கிறாரு. இங்க பிலிப்பு பேச்சு கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா பேச்சு கொடுக்கிறாரு? அர்த்தம் புரியுதாயா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மந்திரி சொல்றாரு, யாராவது சொன்னாதானங்க எனக்கு அர்த்தம் புரியும், எனக்கு புரியலங்க. அப்ப நான் சொல்லவா, சொல்லு அப்படின்னு இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். எங்க தெரியுமா இருக்கு? 35 எடுத்து வாசிங்க. பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கி. யாரை குறித்து பிரசங்கித்தாரா? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். வாசிங்க. அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு கேட்டாரா? மந்திரி கேட்டாரா? மந்திரி தான். உனக்கு சுவிசேஷம் சொல்லி முடிச்சாச்சு, அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா, ஞானஸ்தானம் தான், எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி பிலிப்பு கேட்டாரா, இல்ல மந்திரி கேட்டாரா? மந்திரி தான் கேட்கிறாரு. யாருங்க கேட்கணும்? இன்னைக்கு யார் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களா அவங்க பேரை கொடுக்கவும். இல்ல 2 பேர் தான் வந்திருக்கா. ஏன் அந்த வாலிபன் எடுக்கிறது இல்ல? மூப்பரம்மா அந்த வாலிபரை போய் பாருங்க, போய் ஏன் தம்பி எடுக்கிறது இல்ல? எடுத்துரு தம்பி, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படி தம்பி. அவன் ஒண்ணு சொல்லுவான், நான் 1 வருஷம் தள்ளி போடுறேன், 2 வருஷம் தள்ளி போடுறேன், 3 வருஷம் தள்ளி போடுறேன். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஏசி ஆவடி திருச்சபையில ஒரு வாலிபன் இருந்தானா. ஏசி ஆவடி திருச்சபையில ஒரு வாலிபன். அந்த வாலிபன் ரொம்ப அழகான சம்பவம் தான். அந்த ஊழியர் சொன்ன சாட்சியில இருந்து கேட்டேன். அந்த வாலிபன் படிக்கிற காலத்துல இருந்து அந்த சபைக்கு போயிட்டு இருப்பானா, வேலை பார்க்கற நேரத்துல அந்த சபைக்கு போயிட்டு இருந்தான். ஒரு நாள் வேலை நிமித்தம் சொந்த ஊருக்கு போற மாதிரி வந்துச்சு. அப்போ அவன் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு கூட்டம், திரள் கூட்டம் மத்தியில போதகரோட டைரக்ட் கனெக்ஷன் டீலிங்ல இருக்கானா, அவன் எந்த அளவுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கான் பாருங்க போதகரோட. அப்ப பாஸ்டர் சொன்னாராம், ஊருக்கு போறியா, சரி போப்பா, ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லையாப்பா நீனு அப்படின்னாராம்.
எடுத்துறேன் அப்படின்னா சரி ஓகே. அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு இன்விடேஷன் வந்துச்சான். இன்விடேஷனை திறந்து பார்த்தா திருமண விழான்னு போட்டிருந்துச்சான். அதுல தலைவருக்கு திருமணம் இவருக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. ஆல் தி பெஸ்ட்னு போட்டு கால் பண்ணாராம் உடனே. என்னப்பா திருமணமா, சந்தோஷம் தான், ஊர்லயா, ஓகே மகிழ்ச்சி, நாளசான் எடுத்துட்டியாப்பா, அடுத்ததான் செய்ய போறேன் அப்படின்னு. அடுத்து ஒரு 2 years கழிச்சு இன்னொரு இன்விடேஷன் அனுப்புறானா. என்ன தெரியுமா இன்விடேஷன்? குழந்தை பெயர் சூட்டும் விழா. பாஸ்டருக்கு அனுப்பியிருக்கான். அவர் பார்த்திருக்கிறாரு. சரி உடனே கால் பண்ணி, குழந்தை பேர் சூட்டும் விழா என்னால வர முடியாதுப்பா, நீ அனுப்பியிருக்க, மகிழ்ச்சி தான், சரி நீ நாளசான் எடுத்துட்டியாப்பா? இல்ல குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த ஸ்டேஜ்ல தான், அடுத்ததான் அப்படின்னா. சரி இப்ப தள்ளி போட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான், ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கான். என்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட் அப்படின்னா, எனக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு ஆசை, அதனால எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க பாஸ்டர்னு சொல்லியிருக்கிறான். அவரு ஜெபம் பண்ணிக்கிறேன்னு கீழே போட்டு நான்சன் எடுத்துட்டியாப்பானோன்னு, இல்ல இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா எடுத்துருவேன் அப்படின்னா. சரி ஓகே. இவர் ஊழியத்தின் மொத்தம் ஆஸ்திரேலியா போயிருக்கிறார். ஆஸ்திரேலியா போயிட்டு அங்க ஃபேமிலியா ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது தலைவர் எய்தாப்புல வந்திருக்கிறார். ஆஸ்திரேலியால எய்தாப்புல அந்த வாலிபன் வந்திருக்கிறான். வாலிபன் வந்தோடனே, பாஸ்டர் நீங்க எங்க இங்க அப்படின்னோட, நான் ஊழியத்து நிமித்தம் வந்தேன்பா, நீங்க எங்க இங்க? அதான் ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொன்னல, நீங்க ஜெபம் பண்ணி நடந்துருச்சு, இங்க வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அவர் கேட்டாரா, ஞானஸ்தானம் எடுத்துட்டியாப்பா? அடுத்ததான் நான் யோர்தான்ல போய் எடுக்க போறேன் அப்படின்னு. அது சொன்னாராம், யோர்தான்ல இப்பயே முட்டி வரையும் தான் தண்ணி இருக்கு, ஆனா நீ எடுக்க போறதுக்குள்ள தண்ணி தரமட்டமா இருந்தா அப்படின்னாராம். இன்னைக்கு எடுக்கிறேன், நாளைக்கு எடுக்கிறேன், அடுத்த வருஷம் எடுக்கிறேன், அடுத்த மாசம் எடுக்கிறேன், தள்ளி போடுற, இன்னும் செய்ய வேண்டிய பாவம் நிறைய இருக்கு, இன்னும் நிறைவேற்ற வேண்டியது நிறைய இருக்கு, எடுத்துட்டோம்னா பரிசுத்தமா வாழணும், சாக்கு போக்கெல்லாம் சொல்றதுனால தப்பு சரியாகிறாது. உடனே கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சுன்னா மந்திரியே கேட்கிறாருங்க, அம்மா அப்பா வரல, போட்டோகிராபர் வரல, மாத்து துணி இல்ல, சபை விசுவாசி இல்ல, யாரு இல்லைன்னா இல்ல, தண்ணி இருக்கு, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியில வந்து பார்த்தா ஊழியரை காணோம். என்ன ஒரு பயம் தெரியுமா? தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியில வந்து பார்த்தா ஊழியரை காணோம். நாமளா தான் என்ன நினைச்சிருப்போம், ஐயோ வஞ்சிக்கப்பட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். அவர் என்ன பண்ணுறான், சந்தோஷமா கிளம்பி போனார். ஏன் தெரியுமா? சுவிசேஷம் சந்தோஷப்படுத்துங்க. யாரும் உங்கள்கிட்ட ஐயா நீ ஞானஸ்தானம் எடுக்கிறியான்னு கேட்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பேசுனா எப்ப வேணாலும் எடுக்கலாம். ஒரு ஆத்மாக்காக ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை சம்பவத்தை வேக மாட்டீங்களேன். அப்போஸ்தலர் 24, 25, 26 இந்த 10 நிமிஷத்துல நம்ம முடிப்போம். அப்போஸ்தலர் 24, 25, 26. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து. இங்க யார் தெரியுமா? பெலிக்ஸோட ஃபேமிலி. யார் ஃபேமிலி? அவனுடைய ஒய்ஃப் யாரு? சுசிலா. 2 பேர் ஃபேமிலி இங்க இருக்கு. இங்க பவுல் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டானா, வாசிங்கா, அவன் நீ பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இப்போது நீ போனா எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன். கேட்டோட பயம் வந்துருச்சு. என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பிருக்கணும்ல. என்ன திரும்ப சொல்றான், நீ கிளம்பு, இன்னொரு டைம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் பைபிள திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும், பவுல் பெலிக்ஸ சந்திச்சதா அடையாளமே இல்லை. நேரம் கிடைக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கீழ்ப்படி. உடனே பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் நேர்த்தியாய் செய்கிறவராம். நேர்த்தியாய் செய்கிறவர் என்னோடு பேசுகிறார் என்றா அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படி. தாமதம் வேண்டாம், வித்தவுட் டிலே. உடனே கீழ்ப்படி, உடனே கீழ்ப்படி. நம்ம என்ன செய்யறோம்? கேட்கும் போது ஒரு டச்சபிளா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? அப்படியே போயிடும். ஆண்டவர் இப்ப பேசுறாருன்னு வச்சுக்கோ, பேசிட்டு தானே இருக்கிறாரு. டே மவனே, தீமை செய்யாத, தீமைய நன்மையினாலே வெல்லும். எல்லாரோட எப்படி இரு, சமாதானமா இரு. உன் சக்தி பசியா இருந்தா என்ன கொடு, போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தா என்ன கொடு, தண்ணி கொடு.
ஒரு கணத்துல இருந்துச்சா மறுகணத்தை காட்டு. உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவன் ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணு. இப்படி செஞ்சினா நீ அப்பாவோட பிள்ளைன்னு அர்த்தம்டா. பரலோகத்துல இருக்கிற பிதா பூரண சர்வனா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்வனா இருங்கன்னு சொல்றாரு. உடனே கீழ்ப்படுகிறேனா? தீர்மானம் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே போயிடுறோம்ல. ஏன் உடனே கீழ்ப்படிய முடியல? இன்னொரு வார்த்தை வாசிங்களேன். அப்போ மத்திய 5ஆம் அதிகாரம் 23, 24 எடுத்து வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகி அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை செலுத்த ஒருத்தன் வரான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் தவற ஞாபகப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யடா? போய் ஒப்புரவா. இல்ல ஆண்டவரே, கையில ஒரு பெரிய தொகை இருக்கு ஆண்டவரே, என்ன பண்ணிடுறேன், தொகைய கொடுத்துடுறேன், அடுத்து போய் என்ன செய்யறேன்? இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நம்ம காணிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எது தெரியுமா தேவை? கீழ்ப்படி, போய் ஒப்புரவாகு, பின்பு காணிக்கை செலுத்து. ஒப்புரவாகாம கீழ்ப்படியாம நாம் என்னதான் காணிக்கை செலுத்தினாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தையும் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா உடனே கீழ்ப்படி. இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா பிராக்டிக்கலா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. தம்பி ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லும்? நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கு. அது அது இன்னும் கொஞ்சம் லெவல். இன்னும் சில பிள்ளைங்க என்ன சொல்லுவோம்? ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன், 10 மினிட்ஸ்ல வரேன். 1/4 மணி நேரம் கழிச்சுதான் ஒரு போன் எல்லாம் நோண்டிட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு வரும். இன்னொரு டிக்கெட்டுங்கெல்லாம் இருக்கும். என்ன தெரியுமா? நீ போய் பிடிச்சு எனக்கு எடுத்துருவா. இதெல்லாம் முத்துற டிக்கெட்டுங்க. இதுங்க இந்த லெவலுக்கு வரவே வராது. ஆனா இதுக்கே கீழ்ப்படிய முடியல. ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு வரவே கீழ்ப்படிய முடியலையே. எப்படி சத்துருக்களை சிநேகிக்கலாம் கீழ்ப்படிய முடியுதுன்னு தெரியல, முடியும் தெரியல. டிஎல் மூடியோடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் சமயக்காரராம். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னொரு தலைப்பு இருக்கு, படிக்க முடியாது. தலைப்பை மட்டும் சொல்லிடுறேன், வீட்டுல போய் படிச்சுக்க. அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் சமயக்காரன். அவன் இவருக்கு சுவையா சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பானா. இவரு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் பெரிய மினிஸ்ட்ரி, ஒரு வாரம் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு அவர் சமைச்சு போட்டதை சாப்பிட்டுட்டு போய் தூங்க போயிட்டாரு. தூங்க போனோடனே ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துறாரு, உன் சமையல்காரனுக்கு போய் இயேசுவை பத்தி அறிவி. உன் சமையல்காரனுக்கு போய் இயேசுவை பத்தி அறிவி. ஐ எம் சோ டயர்ட் ஆண்டவரே, ஐ எம் சோ. அதனால காலையில என்ன பண்ணிடுறேன், அறிவிச்சிடுறேன். திருப்பியும் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை எப்படி பேதுருட்ட எப்படி தரிசனம் காட்டிட்டு வந்தாரோ, வேண்டாம் அப்படியே கவனிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன தெரியுமா சொன்னாரா? போய்டா, அறிவிடா, போய் அறிவி. ஆண்டவரே முடியல ஆண்டவரே, நீங்களே பார்த்திருப்பீங்க எவ்வளவு நேரம் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். காலையில முதல் வேலை என்ன தெரியுமா? போய் அறிவிச்சார். தூங்கிட்டார். ஆண்டவருடைய வார்த்தை நின்னு போச்சு, தூங்கிட்டார். அதுக்கப்புறம் ரூமை தட்டுற சத்தம், வேகமா தட்டுறாங்க ரூமை. யாரும் தட்டினோடனே உங்க ஹெல்பர் சமயக்காரர் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு அவர் பக்கத்து ஸ்டோர் ரூம் மாதிரி சின்ன ரூம், அந்த ரூமுக்குள்ள போனா அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறார். இத பார்த்தோன்னே டிஎல் மூடி திரும்ப இருந்தாராம். சாவர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாராம். எந்த மினிஸ்ட்ரி போனாலும் சொல்லுவாராம். என்ன தெரியுமா சொல்லுவாராம்? என் ஊழியத்துல நான் யோக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாராம். ஊழியத்துல யோக்கியம் இல்லாத நிறைய ஆத்துமா ஆதாயம் பண்ணி இருக்கிறாருங்க. ஆனா ஒரு ஆத்துமா விட்டுட்டாருல்ல. இது காலங்களுக்கு அந்த ரத்தப்படி அவர் மேலே இருந்துட்டே இருந்துச்சான். அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாராம். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரை நம்ம விட்டுக்கிறோம், எத்தனை பேரை கர்த்தர் நம்மகிட்ட காட்டுறாரு. சொந்தக்காரங்களை காட்டுறாரு, நண்பர்களை காட்டுறாரு, யாரைய காட்டுறாரு. ஆட்டோல வரவங்க திடீர்னு இயேசுவை பத்தி சொல்லும் பாரு, பக்கத்துல பஸ்ல உட்காந்துருக்க சொல்லும் பாரு. சொல்லுவோமா? ஆண்டவரே கூட்டம் அதிகமா இருக்குது ஆண்டவரே, எவனா RSS காரா இருந்தாலும் என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம்ல. டிஎல் மூடி சாவர வரைக்கும் குற்ற மனசாட்சியில செத்து போனாராம். அமெரிக்கால பாப் சிங்கர் ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அமெரிக்கால பாப் சிங்கர் அவங்க ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு ஒருத்தவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க.
சுவிசேஷ கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நேரா வந்தது, கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் வேலையை விட்டு நீ கர்த்தர்கிட்ட மனம் திரும்பி கர்த்தர் பாதத்துல அமருன்னு அந்த அம்மாக்கே பேசுற மாதிரி இருந்துச்சான். அது அந்த அம்மாவே சொல்லிச்சான். ஆனா அந்த அம்மா சொல்லிட்டு போச்சான், நான் நாளைக்கு மனம் திரும்புறேன், இன்னைக்கு நைட் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அந்த மீட்டிங்க போய் முடிச்சுட்டு காலையில என்ன பண்ணிடுறேன், மனம் திரும்பி நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுறேன்னு கார் இடத்துக்கு போகும்போதே விபத்துல மாட்டி செத்து போச்சு. உண்மையா நடந்தது. தாமதம் வேண்டாம், உடனே கீழ்ப்படி. நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, உடனே கீழ்ப்படி. கள்ளன் மாதிரிலாம் நமக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது, உடனே கேள்வி. உடனே கேள்வி. முடியலையா? முடியும். அதுக்குதான் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிறந்து முடியும், கீழ்ப்படி. மூன்றாவது தலைப்பு எடுக்க வேண்டாம், சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வீட்டுல போய் தியானம் பண்ணுங்க. மனப்பூர்வமாய் கீழ்ப்படி. 3 தலைப்பு சொல்லி இருக்கிறேங்க. உண்மையாய் கீழ்ப்படி, கீழ்ப்படி, மனப்பூர்வமாய் கீழ்ப்படி. இயேசு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தாராம். கெத்செமனேல அப்படிதான் சொல்லுவார், என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுள். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிர்வாணமாக போகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட போகிறார். என் சித்தத்தின்படி இல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும். என்ன வேணாலும் ஆகட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். கீழ்ப்படிவோமா? கண்களை மூடுவோமா? நம்ம லைஃப்ல இது வரைக்கும் கீழ்ப்படியில, இப்ப கீழ்ப்படிவோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்து இருக்குல்ல, நம்மோட பேசி இருக்கிறாருல்ல. இவ்வளவு 50 நிமிஷம் பிரசங்கத்துல ஏதாவது ஒரு 5 வார்த்தையாவது உங்களோட இடைபெற்றிருக்கும் போது கீழ்ப்படிங்கள, உடனே கீழ்ப்படிங்கள. ஒபீடியன்ஸ் வித்தவுட் டிலே. ஃபுல் ஒபீடியன்ஸ் நம்மள்ட்ட இருக்கட்டும். டிலே இல்லாம கீழ்ப்படிவோம், தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிவோம், தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிவோம். தேங்க்யூ ஜீசஸ். கிருபையின் ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, முதல் சமூகத்தில் அமர்ந்து எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தெய்வம் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தரை நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க, சுற்றுலனை கற்றுக்குங்க, சத்தியத்துக்குள்ள நடத்துங்க, சத்தியத்தின்படி வாழ கிருபைகளை கற்றுக்குங்க. நீரை நடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வராத பிள்ளைகளையும் சேர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நடத்துவதாக திரும்பி நாங்கள் சந்திக்கும் வரை உங்கள் கிருபைகளை நடத்த சக்தி ஆவியை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம். சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட. ஆமென், ஆமென், ஆமென்.